ஒருத்தன் என்ன பண்ணா, ஊர்ல ஒரு ஆளும் அவனை வந்து மதிக்க மாட்டாங்க. 10 கோடி ரூபாய் லாட்டரியில பணம் விழுந்துருச்சு. அடியப்பா 10 கோடி. உடனே கார் வாங்கினா, பங்களா வாங்கினா, நிலம் எல்லாம் வாங்கினா, தோப்பு துறவெல்லாம் வாங்கிட்டான். அடுத்து ஒரு 5 கோடி ரூபாய் வீட்டுல வச்சுட்டான். அடுத்த நாள் அந்த ரோட்ல நடந்து போறான். பாக்குறவங்க எல்லாம் ஐயா வணக்கங்க ஐயான்றாங்க. இவன் சொல்றான், வீட்டுல சொல்றான் ஐயா வணக்கங்க ஐயா, வீட்டுல சொல்றான் ஐயா வணக்கங்க ஐயா, வீட்டுல சொல்றான். பார்த்தா என்னடா வணக்கம் சொன்னா இவன் திருப்பி வணக்கம் சொல்லணும், ஆனா வீட்டுல சொல்றேன் வீட்டுல சொல்றான்னு சொல்றானேன்ட்டு ஒரு நாள் கேக்குறாங்க. வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லணும், அதை விட்டுட்டு நீங்க வீட்டுல சொல்றேன்றீங்களே என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவர் பெரியவர் சொல்றாரு, இத்தனை நாள் அந்த லாட்டரி விழுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு பையனும் வணக்கம் சொல்லல, ஆனா 10 கோடி ரூபாய் லாட்டரியில பணம் விழுந்த உடனே எல்லாரும் வணக்கம் சொல்றீங்கன்னா அந்த வணக்கம் எனக்கு இல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய பணத்துக்கு தான் சொல்றாங்களே, பணத்துக்கு தான் நடுவர் அவர்களே மதிப்பு.